ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்பா. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஜெர்னின்ற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோமே நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நல்ல ஆப்புன்னு என்னடா வழக்கமாக இருக்கும் கூட ஓவராக அதுவும் போகிற நானே சொல்லியிருந்தேன். ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா 280 ரூபா என்னோடய வாலெட்டில். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி இன்கம் வருதுன்னு பார்த்துங்க. நல்லா பார்த்துங்க, என் வாலெட்டில் 250 ரூபா இருக்குது. அந்த ரிசீவ் டெய்லி இன்கம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கெட் சக்ஸஸ்னு வந்துருச்சா. இப்போ மறுபடியும் என்னோடய வாலெட்டை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 290 ரூபா ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு கிளிக்கு 10 ரூபா வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட டெய்லி கிளிக் பண்ணால் 10 ரூபா ஆட் ஆகுமா? அப்படி கிடையாது. நான் வந்து இந்த 200 ரூபா ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை வாங்கியிருக்கேன். உடனே எல்லோரும் ஆரம்பிப்பீங்க, ஏன் வழக்கம் போல் தானே காசு போட்டு ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்கு அவன் காசு கொடுப்பான், ஆப்பை இப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிட்டு போவேன். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் காசு போட்டு வாங்கின ப்ராடக்ட் கூட உங்களோட வாலெட்டில் மட்டும்தான் இருக்கும். உங்கள் காசை நீங்கள் எப்போ வேணால் விட்ரால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும், கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி கான்செப்ட், சிம்பிள். இப்போ ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட வாலெட்டில் தான் இருக்கும். அதுக்கான ப்ராடக்ட்டோட இன்கம் உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நான் வந்து 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். என்னோடய வாலெட்டில் அந்த 200 ரூபா அப்படியே தான் இருக்குது. நான் டெய்லி அந்த ரிசீவ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த 200 ரூபா ப்ராடக்ட்டோட இன்கம் 10 ரூபா டெய்லி ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு சப்போஸ் ஆப் க்ளோஸ் ஆக போகுது, பேமெண்ட்டில் ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, 2-3 பேருக்குலாம் பேமெண்ட் வரல அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம், அந்த நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் சேர்த்து நான் விட்ரால் போட்டுட்டு வந்துடுவேன். என்னோடய நான் கட்டின இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபு, என்னோட இன்கமும் சேஃப் ஆயிரும். ஸோ ஓகேவா, இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து சொல்கிறது பர்சனலாக சொல்கிறது வந்து நீங்கள் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அந்த ரெண்டாவது பிளான் 600 ரூபா பிளானை தவிர்த்து அது கீழே இருக்க 2000 ரூபா ப்ளஸ் 5000 ரூபா பிளான் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னடா எடுத்தோன்னே அவ்வளோ போக சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ தான் இது. ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எனக்கு டெய்லி எவ்வளோ வரும்? 10 ரூபாய் ஆட் ஆகும். சில பேருக்கு சைன் இன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களுக்கு ஐடிக்கு டெய்லி 5 ரூபா ஃப்ரீயாகவே கொடுப்பான். அந்த 100 ரூபா பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு செக்இன் கொடுத்தாலே 5 ரூபா உங்களுக்கு வந்துடும். ஓகேடா, இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னா, இந்த 600 ரூபா பிளானை தவிர்த்துட்டு 2000 ரூபா பிளானோ 5000 ரூபா பிளானோ அந்த 200 ரூபா பிளான், இந்த 3 பிளானை தவிர்த்து நீங்கள் எந்த பிளானுமே போடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், இந்த 3 பிளானை தவிர்த்து வேறு எந்த பிளானும் போட வேணாம். அதில் தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். அதுக்கு மேலே போகிற அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அதனால நான் வேணான்னு சொல்லியிருக்கேனே தவிர்த்து பிளான் நமக்கு, ஏன்னா நான் முதலே சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சேஃப்டியானது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில பேர்லாம் ரீசார்ஜே பண்ண மாட்டானுங்க, நம்மளை சொல்லி இவங்க ரீசார்ஜ் பண்ண வச்சு இவங்க காசு சம்பாதிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படிப்பட்டவன் தான். நான் வந்து ரீசார்ஜ் பண்ண உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து என்னோட 290 ரூபாயா, நான் 200 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. 200 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நான் ப்ராடக்ட்டையும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 90 ரூபா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இது வந்து 1 வீக் to 10 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபைனான்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு வாரம் கழிச்சு எனக்கு வெறும் 10% போட்டு 220 ரூபாயாக கொடுத்துருச்சு. இது என்னோட பெரிய மிஸ்டேக். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் 200 ரூபா என்னோட வாலெட்டில் வச்சு டெய்லி ரிசீவ் கொடுத்தேன். எனக்கு 10 ரூபா வந்து 70 நாளைக்கு எனக்கு 70 ரூபா ஆட் ஆயிருக்கும். இல்லை நான் ஒரு வாரம் டெபாசிட் பண்ணியே எனக்கு வெறும் 20 ரூபா தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ 70 ரூபாய்க்கு இப்போ எனக்கு 50 ரூபா கிட்டத்தட்ட வராமல் போன காரணம் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபைனான்ஸ்ன்றதை யாருமே சூஸ் பண்ணாதீங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண வச்சு அவனுக்கு லாபம் எடுத்துக்கிறானே தவிர உங்களுக்கான ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை நம்ம இதில் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் நீங்கள் விட்ராலில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 200 இருக்கிற இடத்துல டேக்ஸ் மட்டும் 18% கிளிக் பண்ணுவான். அதாவது நீங்கள் 200 ரூபா மினிமம் விட்ரால், அதிலே டேக்ஸ் வந்து 18%. ஓகேடா, இப்போ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு கால்குலேட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு கூட வச்சுக்கோங்க. சாரி, 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 10 ரூபா, சாரி 100 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் போட்ட காசு 2000 ரூபா எடுக்க போகிறீங்கன்னா டேக்ஸ் 18% வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 360 ரூபா போக மிச்சம் 1640 ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 ரூபா வரும். 400 ரூபா டேக்ஸ்லேயே போயிடும். உங்களோட காசு 400 ரூபா இன்னும் அதில் இருக்குன்னு தான் அர்த்தம். எப்படி அந்த 2000 ரூபா வரும்போது. ஸோ அதுக்கு என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 2000 ரூபா வருதுல்ல, 2000 ரூபா வரும்பொழுதே டெய்லி 100 ரூபா ஆட் ஆகுதா, ஒரு 5 நாள், ஒரு 25 நாள் வச்சிங்கன்னா கூட 2500 ரூபா வந்துடும். நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் 2000 ரூபா, உங்களுக்கு வந்து 2500 ரூபாய் வரப்போகுது. அதில் 18% வச்சாலுமே உங்களுக்கு 450 ரூபா போகும். சரி, நான் அதை காட்டியில் அதிகமாக போகுதுன்னா கால்நருக்கு இப்போ 450 ரூபா அதில் போயிடுச்சுன்னா, நீங்கள் 2500 ரூபாயில் 450 ரூபா போச்சுன்னா 2050 ரூபா. ஓகேடா, 2050 ரூபா வந்துருச்சுல அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு 2000 ரூபா ஆல்ரெடி இருக்கா. ஸோ டோட்டலாக 4050 ரூபா அதில் இருக்கும் வாலெட்டில். ஐ மீன் 2000 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு 25 நாள் கழிச்சு உங்கள் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு 450 ரூபாய் ஆயிடுச்சு. ஐ மீன் 4050 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் விட்ரால் 2000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் 2500 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா, சேம் 2050 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லாபமாக வந்து நிற்கும். என்னடா சொல்கிறோம், ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னா சிம்பிளுங்க. நம்ம 2000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். நமக்கு 25 நாள் கழிச்சு 2500 ரூபாய்க்கு 100 ரூபா மணிக்க
2500 நமக்கு கிடைக்குது. ஸோ 2000 + 2500 கூட்டினா 4500 நமக்கு வருது. அதில் நம்ம 2500 மட்டும் விட்ரால் போடுறோம். ஸோ இப்போ 2500 நம்ம விட்ரால் போட்ட உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு 2050 நமக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ நம்ம போட்ட அமௌண்ட்டை விட 50 லாபத்தோடு நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ நம்ம லாப காசு 2000 உள்ளே இருக்கும். அதில் டெய்லி 100 வருதா, 2 நாளைக்கு வந்து நம்ம விட்ரால் பண்ணாலும் நமக்கான ப்ராஃபிட் அடிக்கிறதுக்கு நமக்கு ரிசீவ் ஆக தான் போகுது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யாருமே அதிகமாக ரெஃபர் பண்ணல. எனக்கு தெரிஞ்சவங்களும் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓப்பன் லிங்க் தான். கஸ்டமர் கேர் வந்து இந்த இதுலேயே இருக்குது. வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணி கஸ்டமருக்கு போனீங்கன்னா அதுலேயும் போய்க்கலாம். ரெண்டாவது ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.